அதிகாரம் 3. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு
ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரினுடைய வழி நடத்துதல் பணி என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மனிதனுடைய பாவ வீழ்ச்சியும் இப்படி மனித பாவத்தினால் பாதிக்கப்பட்ட உலகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டையும் நாம் படிக்க போகிறோம். ஒரு சிலர் இப்படி கேள்வி கேட்கிறாங்க, சார் கடவுளுக்கு தான் மனிதன் பாவம் செய்வான் தெரியுமே சார், ஏன் சார் அந்த கனியை அங்க வைக்கணும்? அது அவ்வளவு சரியா தெரியலீங்களே. அதாவது மனிதன் பாவம் செய்வான் தெரியும், சரி பாவம் செய்ப்பா அப்படின்னு பாவம் செய்ய அவனை அனுமதித்து விட்டு அடடா பாவம் செஞ்சிட்டான் அவனை தண்டிக்கணும் அப்படின்னு தண்டிக்க வேண்டியது. அடடா அவன் தண்டனையை தாங்க முடியாது, அவன் மேல அன்பு கூர்ந்துறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவாய் குமாரனை தந்தோரலி உலகத்தில் வந்தான்னு சொல்ல என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சில நல்ல அறிவாளிகள் சொல்றாங்க. அதுல ஒருவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுகிற ஒரு பழமொழி. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் அறிந்திருக்கிற கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, அநீதியில் பிரியப்படுகிறவர் அல்ல, அக்கிரமத்திற்கு அனுமதி அளிக்கிறவர் அல்ல, மனிதனுடைய அவதியை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவனுடைய சத்துருவாகிய சாத்தானின் சிந்தனைகள். நீங்களும் நானும் விசுவாசித்திருக்கிறவர் நீதிபரராகிய கர்த்தர், பரிசுத்தமுள்ளவர், பாவத்தின் வாசனை கூட அறியாதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அப்படியானால் கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்று நீங்கள் சொல்வீர்களானால் எப்படி மனிதன் பாவத்தில் வீழ்ந்தான்? ஒன்று, இப்படி மனிதன் பாவத்தில் வீழ்ந்தபடியினாலே கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர் சார், ஆனால் எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறவர் அல்ல. காரணம், மனிதன் பாவத்தில் வீழ்வதை அவரால் தடுக்க முடியவில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். He is omniscient, but he is not omnipotent. சில நேரத்தில் நான் சொன்ன தெரியுங்களா, 95ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி நம்ம பராக்க ரோட்ல சிபிஎம் சபை இருக்குதுங்களா, அங்கிருந்து உல்லாச பயணம் சென்ற பிபிஎஸ் மாணவிகள் ஏறக்குறைய 18 பேர் கடலில் மூழ்கி மரித்து போனார்கள். அப்பா இந்த படகுல இருக்கிறார், மகள் அந்த படகுல இருக்கிறார். அப்பா காப்பாத்துங்களே. அப்பாவால மகளுடைய மரணத்தை பார்க்க முடிந்தது, தடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை தான் ஆதியாகமத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோமா? தயவு செய்து சத்தியத்தை ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க, ஜெபிங்க. ஒன்று, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பாரானால் அவர் பாவத்தை அல்லது தீமையை தடுக்க முடியாதவராக இருக்கிறார் என்ற முடிவுக்கு வர வேண்டும். அவர் எல்லாவற்றையும் தடுக்க முடியும், சர்வ வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடுமானால் அவர் மனிதன் பாவத்தில் வீழ்வான் என்பதை எதிர்பார்க்காதவராக இருக்க வேண்டும் அல்லது அறியாதவராக இருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, சிருஷ்டி கர்த்தராகிய கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அது மறந்து போக வேண்டாம். அதனாலதான் ரட்சிப்பு அல்லது மீட்பு என்பது படைப்புக்கு பிற்பாடு அல்ல. சில பேர் எப்படி நம்ம யோசிக்கிறோம்னா, ஓ கடவுள் படைத்துட்டா சார் உலகத்தை, அடடா மனுஷன் பாவம் செய்தான் அப்படி சொல்றோம் பாருங்க. எப்படியாச்சும் அவனை காப்பாத்து. கடவுளுக்கு அடடெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய கடவுள் மிக சிறியவராக இருக்கலாம். டாக்டர் ஜே.பி. பிலிப் சொன்னது போல, God is too small. God, an omniscient God, cannot have a second thought. கடவுளுக்கு இரண்டாம் சிந்தனை ஒரு சிந்தனையே கிடையாதுங்க. அதற்கு பெயர் எல்லாம் அவர் எல்லாம் அறிந்தவர் என்று வேதம் சொல்லுது. அந்தத்தில் நடப்பவைகளை, அந்தம் என்றால் முடிவு, அந்தத்தில் நடப்பவைகளை ஆரம்பத்தில் அறிந்திருக்கிறவர் என்று. அவர் போய் அடடெல்லாம் சொல்லின்னு பாருங்களா. இன்னும் நாம் ஆராதிக்கிற கடவுளுடைய மேன்மையை, உண்மையை, சர்வ வியாபக தன்மையை அறியாத குருடர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒருவேளை ஒரு
சிறிய பதிலாக ஒரு பதில உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் எபேசியர் 1:11 நீங்க திருப்புங்க. மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைப்படியே எல்லாவற்றையும், படைப்பு, பாவ வீழ்ச்சி, மீட்பு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், எல்லாவற்றையும் தமது மகிமைக்கு ஏதுவாக அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய தீர்மானத்தின்படியே செயல்படுகிற ஒரு தேவன்மா. சும்மா நான் விசுவாசிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருப்பதல்லங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமா சார், நான் நம்புறேன் சார், ஆமாங்கயா நான் ஜெபிக்கிறேயா, ஆனா ஒன்னும் புரியலங்கயான்னு சொல்றது இல்லங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என்னை கொன்றாலும் என்ன நான் நம்புவேன், நான் மரித்தாலும் என் தோல் முதலானவைகள் சீரழிந்து போனாலும் நான் மறுபடியுமாக அவரை காண்பேன். யோபுடைய விசுவாச அறிக்கை எவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாத்தீங்களா? இட் வாஸ் நாட் ஓன்லி பிராக்மேட்டிக் பட் பியாண்ட் தட். பிராக்மேட்டிக் என்று சொல்லும் போது செயல் பூர்வமாக அனுபவ ரீதியாக புரிந்து கொள்கின்ற விசுவாசம் மாத்திரமல்ல, அறியாததை விசுவாசிக்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தை யோபு வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கை அப்படி வெளிப்படுத்துதுங்களா? ஒருவேளை கடவுள் ஏன் பாவ வீழ்ச்சியை அனுமதித்தார் என்பதற்கு ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏன் அனுமதித்தார், அதை கான்டெக்ஸ்ட் என்று சொல்ல எப்போதும் அதை நம்ம மறந்துடக்கூடாது. வேதம் நமக்கு விளங்க வேண்டுமானால் அதனுடைய சரியான பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். படைக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாம் ஒரு படைப்பு உயிர், ஆங்கிலத்தில் கிரீச்சர். இந்த சிருஷ்டியாகிய ஆதாம் தன் வாழ்வுக்காக முழுமையாக கடவுளை சார்ந்திருப்பவன். அதுதான் அதனுடைய உண்மை. பிரீசப்போசிஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிலையை நாம் கணிக்கும் போது, பரிசீலிக்கும் போது, அதை ஆராய்ந்து நிதானிக்கும் போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில அடிப்படை உண்மைகள். மனிதன் சிருஷ்டியாக தன் வாழ்விற்கு சிருஷ்டி கர்த்தாவை சார்ந்திருப்பவன். He is not independent. He is fully dependent on the Creator for the life. அவ்வளவுதான். வாழ்வு கொடுக்கப்பட்டது, வாழ்வோடு கூட அதை பூரணமாய் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்கள் அருளப்பட்டன. அந்த ஆசீர்வாதத்தோடு சில பொறுப்புகள், கடமைகள், உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டன. கடவுள் படைத்த மற்ற உயிர்களை ஆளுகின்ற அதிகாரமும் உரிமையும் கொடுக்கப்பட்டது. இவைகள் அனைத்தும் அவன் கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு அவனை எதிர்பார்த்தது. He is totally dependent on God. இரண்டாவது, கடவுள் மனிதனை தம் சாயலிலே படைத்தார். அந்த சாயல் என்பது மனிதனுடைய மேன்மையான தன்மையிலே விளங்க வேண்டும். செயின்ட் அகஸ்டினுடைய வார்த்தையிலே, the image of God was revealed in the intellect, understanding, will and memory of man. கடவுளுடைய சாயல், அவருடைய தெய்வீக பண்புகள் மனித தன்மையிலே வெளிப்படுத்தப்பட்டன. ரிஃப்ளெக்டட் என ஆங்கிலத்தில் சொல்கிறோம். எதுலப்பா? இன்டெலெக்ட். அது வெறும் அறிவு என்று மாத்திரமல்ல, அதை மெய் அறிவு என்று சொல்ல வேண்டும். கடவுளை அறிந்தவனாக, கடவுளோடு உறவு கொண்டவனாக, கடவுளுடைய நோக்கத்தை அறிந்தவனாக. நல்லா விளங்குச்சுங்களா? அந்த அறிவு இன்றைக்கு பாவ மனிதனுக்கு கிடையாதுங்க. கடவுளை பற்றிய அறிவு கிடையாது, கடவுளுடைய நோக்கத்தை பற்றிய அறிவு கிடையாது, கடவுளுடைய சித்தத்தை பற்றிய அல்லது திட்டத்தை பற்றிய ஒரு அறிவு கிடையாது. அதுதான் மனிதன் குருடன் இப்போ பாவியார். ஆனா அப்போ அப்படி இல்லை. அப்ப அவன் பூரண அறிவு உடையவன், விருப்ப சுதந்திரம், ஆங்கிலத்தில் ஃப்ரீ வில், அவன் விருப்ப சுதந்திரத்தோடு படைக்கப்பட்டவன். அது தேவனுடைய சாயல். அப்ப அவனுக்கு விருப்ப சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பது எப்படி தெரியும்? நீ செய்யாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த கனியை வைத்ததினாலே அவனுடைய விருப்ப சுதந்திரத்துக்கு ஒரு சவால், ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆதாமே, நீ என்னுடைய சிருஷ்டி, என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற படைக்கப்பட்டவன். உன்னுடைய நிறைவு, உன்னுடைய இன்பம், உன்னுடைய மேன்மை, உன்னுடைய மகிமை எல்லாம் என்னிடத்திலிருந்து உனக்கு வரணும். இந்த பூரண
நிலையை, பாவமற்ற நிலையை, சாவற்ற நிலை, ஆங்கிலத்தில் இம்மார்டல். மனிதன் படைக்கப்பட்டான் சாவுக்காக அல்ல, சாவாமைக்காக. இவைகள் அனைத்தையும் நீ காத்துக் கொள்ள வேண்டுமானால் நீ என்னை சார்ந்திருக்க வேண்டும். என்னை, நான் தான் வாழ்வின் ஊற்று. I am the author of life. நான் உன் சிருஷ்டிகர்த்தா. உனக்கு கொடுக்கப்பட்ட விருப்ப சுதந்திரத்தின் அடிப்படையிலே நீ என்னுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே என்னை நீ மகிமைப்படுத்த வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும். By obeying God, you serve me, and you serve my purpose, and you glorify me. ஏதேன் தோட்டத்துல என்ன சார் ஆராதனை? இன்னைக்கு ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். இப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆராதனை இருந்ததுங்களா? இருந்துச்சு. இது ஆராதனை படைத்த கடவுளோடு உறவு கொள்ளுதல், எந்த விதமான தடையின்றி உறவு கொள்ளுதல், அவருடைய சமூகத்திலே இன்புற்று இளைப்பாறுதல். ஏதேன் ஒரு பரதீசு என்று நம்ம பார்த்தோம், இன்ப சூழ் அமைவு. ஆனால் it is not a material and physical world, but the spiritual fellowship with God is the ultimate end of man. ஆக தான் படைத்த மனிதனோடு கூட கடவுள் தாமாகவே வந்து தம்முடைய பிரசன்னத்தை தந்து தமது பிரசன்னத்திலே அவன் மகிழ்ந்திருக்கும்படி செய்தார். அதுதான் ஆராதனை. அப்படி அந்த ஆராதனை தொடர்ந்து நிகழ வேண்டுமானால் அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். பூரண மனிதன். அதுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லைங்களா? மறுபடியும் செயின்ட் அகஸ்டினுடைய அந்த பொன்மொழியை நினைவு கூறுவோம். கடவுள் தாம் கொடுக்காத எதையும் எந்த மனிதனிடத்திலும் கேட்பதில்லை. கடவுள் ஆதாமிடத்தில் கீழ்ப்படிதலை கேட்டான், அவன் கீழ்ப்படியும்படியான அனைத்து தயவுகளையும் தந்தார். மிக எளிதிலே ஆதாம் சாத்தானுடைய சோதனை அவன் மேற்கொள்ள முடியும். பை த கிரேஸ் ஆஃப் காட். முடியாதது ஒன்றில்லை. ஏன்னா இஸ் எ பெர்ஃபெக்ட் மேன். பூரண மனிதன், அதிகாரமுடையவன். ஏதேனிலே நாம் பார்க்கின்ற ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. இன்றைக்கு நீங்கள் நானும் சாத்தானுக்கு கீழ்ப்பட்டவர்கள், ஆனால் அன்றைக்கு அல்ல. ஆகவே பூரண மனிதனாக கடவுளுடைய எல்லையில்லாத கிருபை அவனோடு கூட இருக்குது. He can easily overcome any temptation and any enemy. ஆனால் அதை செய்தானா? இல்லை. ஆதாமுக்கு எந்த நிலைகளிலே சோதனைகள் வந்தது என்பதை கடந்த வாரத்தில் கூட நம்ம சிந்தித்தோம். The areas of temptation. இன்றைக்கும் அது மாறிவிடவில்லை. 1 யோவான் 2:15 படிங்க. அதை சுருக்க சொல்ல வேண்டுமானால், பூரண மனிதன் எங்க சார் அவனை சோதிக்கிறது? ஆதியாகமம் முதல் 6 அல்லது 7 வசனங்களிலே பார்க்கிற உண்மைகள் இல்லாத ஒரு தேவையை இருப்பதாக சாத்தான் காட்டினான். பூரண மனிதனுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனா ஐயோ இந்த கனி புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? அவனை புசிச்சா நீங்க தேவர்கள் ஆயிட்டீங்களே. இப்ப இல்லாத தேவையை இருப்பதாக காட்டுகின்ற ஒரு பொய்மை இன்றைக்கும் அதான் மனிதனுடைய பிரச்சனை. கடவுள் தனக்கு கொடுத்தவைகளிலே அவன் திருப்தியோடும் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு பதிலாக எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே. அதான் ஒரு பக்தன் பாடினாராம். ஒரு சின்ன குழந்தை, அதாவது சின்ன பெண்ணு, அம்மா எனக்கு வளையல் இல்லையேன்னு அழுதாலாம். அந்த பெண்ணை கொண்டு போய் அவங்க அப்பா கையில்லாத ஒரு நபரை காட்டினார். அம்மா உனக்கு வளையல் இல்லைன்னு புறமென்னு இருக்கிறிய, இங்க பத்தியா கையில்லாத ஆள், எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே நீங்க புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால் இன்னும் கடவுளுடைய கிருபையை நாம அறியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பசி அல்லது ஒரு தேவையை அங்கு உருவாக்குகிறான் சாத்தான். இன்றைக்கு அதுதான் சில பேருக்கு சுகம் என்கிற தேவை, பதவி என்கிற தேவை, பணம் அல்லது பொருள் என்கிற தேவை, அதிகாரம் என்கிற தேவை. எனக்கு அருமையானவர்களே, ரோமர் 14 அதிகாரம் கடைசி வசனம், கடைசி வார்த்தை படிங்க. ரோமர் 14 அதிகாரம் கடைசி வசனம், கடைசி வாக்கியம், கடைசி வாக்கியம். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம். அந்த வசனம் எழுதி போடுங்க வீட்டுல. இது வேணுமே, அது வேணும், அது வேணும், அது வேணும். எது வேணும்பா? விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. அது ஏதேனா இருக்கலாங்க, நீங்களும் நானும் இருக்கலாம்.
கர்த்தருடைய வேத வசனம் எவ்வளவு அற்புதமானதுங்க. ஏலியன் என்று சொல்லும் போது பூரணமான சூழ்நிலை, பூரணமான மனிதன், பாவமற்ற உலகம், சோதனை இல்லாத ஒரு சூழ்நிலை. அங்கு கூட விசுவாசத்தினால் வராதது யாரும் பாவமே. அடுத்த சோதனையின் களம் ஏரியா ஆஃப் டெம்ப்டேஷன், கவர்ச்சி. கவர்ச்சி சிம்பிளா நம்ம தமிழ் முன்னோர்கள் சொன்னாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. எதுங்க அக்கறை? அமெரிக்கா சார். கேளுங்களேன் நம்ம வாலிபர் எல்லாம், ஐயோ அமெரிக்கா அடாடா போறதா அங்க போறக்கணும் சார். இக்கரைக்கு அக்கறை பச்சை. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் சும்மா இதுதாங்க தேவனுடைய கிருபைன்னு சொல்றதுங்க. மனித சமுதாயத்திலே இன்னும் உண்மைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் ஒழுக்கங்கள் வாழுகின்றன. எப்படிங்க? இந்த மாதிரிதான் மனிதன் எப்போதுமே அக்கறை தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இல்ல கவர்ச்சி சோதனையின் ஒரு வாயில் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானுங்களா? பேராசை என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அதாவது தேவனை போல் மாறுகின்ற ஒரு துராசை சாத்தான் அவர்களுக்குள்ளே தூண்டுகின்றான். அந்த வலையிலே அவர்கள் சிக்கிவிட்டார்கள். வெப்சைட் சொல்றாங்க இன்றைக்கு, இல்ல இன்னைக்கு வெப்சைட்ன்றாங்களப்பா. கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல முதல் வெப்சைட் அவன் தான் தயார் பண்ணான், சாத்தான் தான். இன்னைக்கு the world has become an evil website. மனிதன் சிக்கி தவித்து தன்னை தானே மாய்த்துக் கொள்ளுகின்ற ஒரு கொடூர பாவ வலையாக உலகம் மாற்றப்பட்டது. அவ்வளவுதானுங்களா? ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அதாவது என்னமோ தெரியாத செய்த மாதிரியும் கடவுளை நம்ம வேடிக்கை பார்த்த மாதிரியும் நம்ம யோசிக்கிறோங்க. அப்படி இல்லைங்க, அது உண்மை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அங்கே ஒரு நல்ல வசனம் வருதுங்க, அருமையான பெண்களுக்கு அந்த இடத்துல வருதுங்க. 13, 14 வசனம். ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். 10ஆம் வசனம். தெளிந்த புத்தி. அருமையான முதல் தாய் ஆகிய ஏவாள் தெளிந்த புத்தி அற்றவளானாள். என்னங்க தெளிந்த புத்தினா என்ன சார்? தெளிந்த புத்தி சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மயக்க நிலை. தெளிவுக்கு மாறானது மயக்கம். விளைவுகளை அறியாத ஒரு வெகுளி நிலைன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் இன்னசென்ஸ். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமை என்பது பாவமற்ற நிலை இல்ல. இத கனிய சாப்பிடுறோமே, அதனுடைய விளைவு எப்படி? அதை பத்தி தெரியுமா அவளுக்கு? தெரியாது. நம்ம சொல்ற பாருங்க, ஆளும் தெரியாத காண விட்ட கதை. அதான் தெளிந்த புத்தியின்மை. என்னங்க தெளிந்த புத்தியின்மை? இது ஏதி கடவுளுடைய உலகம். என்னுடைய வாழ்வு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஈவு. இந்த வாழ்வின் சுகமும் மேன்மையும் அனைத்தும் கடவுளை சார்ந்தது. யாரோ ஒரு ஆள் புதுசா பேசினுக்கிறான சர்ப்பத்தின் மூலமா, அவனால் வந்ததல்ல, வரப்போவதும் அல்ல. இந்த தெளிவு அவளுக்கு இல்லாத போயிடுச்சு. யார் இருந்தாலும் சூழ்நிலையை சரியாக கணிக்க முடியாத ஒரு பரிதாபகரமான மயக்க நிலை. இன்னைக்கு ஆனா நீங்களும் நானும் சோதனையில விழும்போது அதான் நமக்கு ஏற்படுதுங்க. விளைவுக்கு இந்த செயலினால் வரக்கூடிய விளைவை கணிக்க முடியாத ஒரு அறியாமை, அனுபவ ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும். மூன்றாவது தெளிந்த புத்தி என்ன சொல்லணும்னா, அது ரொம்ப நல்ல பதமா தமிழ்ல இருக்குதுங்க. ஆனா நம்ம சாதாரணமா சொல்றது அறிவு கட்டத்தனமா செஞ்சோம்னு சொல்றோம் பாருங்க. முட்டாள்தனம் சொல்லுங்க. தட்ஸ் ரைட். எது சார் அறிவு கட்டத்தனம்? எது முட்டாள்தனம்? கொடுக்கப்பட்ட கட்டளையை மீறுவது. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. கொடுக்கப்பட்ட ஒழுங்கை, கொடுக்கப்பட்ட கட்டளையை மீறுவது தெளிந்த புத்தியின்மை. கடவுள் சொன்னார்ப்பா இதை சாப்பிட, அவ்வளவுதான். உனக்கு என்ன இப்ப? Who are you? அப்படின்னு அவன் கேட்டாளா? நீ யாருன்னு அவளை கேட்டா? கேட்கவே கிடையாது. எனக்கு தேவை கிடையாது. ஐ எம் ஆல் ரைட். நான் பூரணமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் கடவுளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நீ என்ன புதுசா தர? ஒன்னும் புதுசு தேவை கிடையாது. அப்படி சொல்ல பாருங்க. கடவுள் வைத்த ஒழுங்கை தன்னுடைய வசதிக்கு ஏற்ப மாற்ற முற்படுவதுதான் அறிவு கெட்டத்தனம். அதான் நம்ம தமிழ் பழமொழியில சொன்னாங்க, கேடும் வரும் பின்னே மதிகெட்டு வரும். எவ்வளவு பொருத்தமா இருக்குது பாத்தீங்களா? கேடு வரும் பின்னே மதிகெட்டு வரும் முன்னே. இந்த பாவத்தின் விளைவு என்னங்கயா? இவ்வளவு நாள் தன்னை பூரண மனிதனாக
பார்த்த ஆதாம் இப்பொழுது குறை உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அவனுக்குள்ளே ஒரு குறை ஏற்பட்டது, ஒரு தேவை ஏற்பட்டது, ஒரு நிலையற்ற தன்மை அவன் உணர்கிறான். அந்த பரிபூரணம் அவனை விட்டு எடுபட்டு போனது. He has fallen from the perfect state. It's a tremendous effect. அவன் ஒரு க்ஷணத்தில் அவனால் அதை உணர முடிந்தது. காரணம், he cannot face God. பாருங்க, 8ஆம் வசனம் படிப்போம். என்ன அவசியம்? இவ்வளவு நாள் அது நடந்ததுங்களா? இவ்வளவு நாள் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தவர்கள் fell from his perfect state. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி என்று நேர்மை, உண்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நீதிமன்றத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த முன் ஜாமீனும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் அகிரிப்பா ராஜாவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த பவுல் சொன்னான், அகிரிப்பா ராஜாவே, நான் ராயனுக்கு அபயம் இடுகிறேன். காரணம், நான் குற்றமற்றவன். He can appeal to the highest authority of Roman Empire, the very Caesar. I can face Caesar. அந்த தைரியம் எப்படி வந்தது அவனுக்குள்ள? நான் பூரணமாக குற்றமற்றவன். இவர்கள் சாட்டுகின்ற எந்த குற்றத்துக்கும் இனி கூட நான் சம்பந்தப்பட்டவன் கிடையாது. I can face anything. The contrast. ஆதாம் பரிசுத்த கடவுளை நேருக்கு நேர் சந்திக்க முடியாதவனாக நிலை குலைந்து போனவன். அதான் முதல் விளைவு. இரண்டாவது விளைவு வெட்கம். வெட்கம்னு தமிழ்ல சொல்றாங்க, ஆங்கிலத்தில் it is more a weighty word, shame. தலை குனிவு, நிந்தை, அவமானம். சில நேரத்தில் சில குற்றவாளிகளை இந்த டிவி கேமரா எடுக்கும் போது கைகுட்ட வச்சு மூடிக்கிறான். அந்த அளவுக்காச்சும் மனசாட்சி வேலை செய்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டியதுங்க. வெட்கம், அவமானம், நிந்தை. மூன்றாவது பயம். பயம், குற்ற உணர்வு, ஆங்கிலத்தில் கில்ட் அண்ட் ஃபியர். இதை நீங்க பிரிக்க முடியாது. இதுவரைக்கும் ஆதாமுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கு பாவத்தின் விளைவாக, குற்றத்தின் விளைவாக, மனசாட்சியின் உறுத்துதலின் விளைவாக அவன் வெட்கி தலை குனிந்து ஒளிந்து கொள்கின்ற ஒரு நிலைமையை பார்க்க. தொடர்ந்து நீங்க அவர்கள் சொல்லுகின்ற பதில்களை கவனிப்பீர்கள். ஆனால் ஒரு நேர்மையான பதில் அவங்க சொல்லவில்லை. தவறை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக தங்களுடைய தவறுக்கு மற்றவர்கள் மீது, சூழ்நிலையின் மீது பழி போடுகின்ற ஒரு பரிதாப நிலையை நம்ம பார்க்கிறோம். சிரிக்க வேண்டிய ஒரு உண்மை, நம்ம சின்ன பிள்ளைங்க 3 வயசு இருக்கலாம், 3.5 வயசு இருக்கலாம், அதுங்க தப்பு செய்யும். நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்க, எங்க இல்லையே அப்படின்னு நம்ம தான் பார்த்துருக்கிறோமே. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பூரண மனிதன் என்ன சொல்றதுங்க, அவ்வளோ ஃபீபிள் ஆயிட்டான். ஆண்மை என்று சொல்லும் போது பர்சனாலிட்டி எல்லாத்தையும் ஒன்னில்லாத ஆக்கிடுச்சு. ஆண்டவரே, தேவரே தந்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தபடியினாலே புசித்தேன். ஆக தவறை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக பழி போடுகின்ற பரிதாப நிலைக்கு தள்ளப்படும். பரிசுத்தாவியானவர் இன்னங்க இந்த பகுதியில வேலை செய்கிறார். எங்க சார் பரிசுத்தாவியானவர் இருக்கிறான்னு சில பேர் யோசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். மனிதனுக்குள்ளே மனசாட்சி என்று செயல்படுகிறது என்பதை இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன இல்லீங்களா, பயம், வெட்கம், குற்ற உணர்வு, இவைகள் எல்லாம் மனசாட்சியினுடைய பிரதிபலிப்புகள். பரிசுத்தாவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதானுங்களா? அது மாத்திரம் இல்ல, அந்த கிட்டத்தட்ட 7ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய ஆண்டவர் பேசுகிறார். உண்மைதான், இட்ஸ் காட்ஸ் வேர்ட். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை மனிதன் புரிந்து கொள்ள செய்கின்றவர் பரிசுத்தாவியானவர். கடவுளுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்க செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். அதையும் நம்ம பார்க்கிறோம். பாவ மனிதனுக்குள்ளே கடவுளுடைய வார்த்தையை கேட்க செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். இன்றி எந்த ஒரு மனிதனும் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாது, பாவத்தை உணர முடியாது, பாவத்தை அறிக்கை செய்ய முடியாது, மனம் திரும்ப முடியாது, கடவுள் தருகின்ற மன்னிப்பை பெற முடியாது. இதெல்லாம் நடந்துச்சா சார்? இங்க நடக்குது. பரிசுத்தாவியானவர் ஆதாமோடு பேச ஆரம்பிக்கின்றார். the probing questions நம்ம சொல்றோம் ஆங்கிலத்தில். ஏறக்குறைய 7ஆம் வசனம் முதல் 5-14ஆம் வசனம் முதல் ஆழமான கேள்விகளை
ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன் நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? நீ நான் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? இவைகள் எல்லாம் ஆதாம் மனம் திரும்பும்படியாக, ஆதாம் பாவத்தை உணரும்படியாக, ஆதாம் பாவத்தை அறிக்கை செய்யும்படியாக கடவுளுடைய வார்த்தைகள். பரிசுத்தாவியானவர் தான் அதை பயன்படுத்துகிறார். பரிசுத்தாவியானவர் தான் மனசாட்சியை கூர்மைப்படுத்தி அது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக ஏன் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டன? ஏன் கடவுளுடைய வார்த்தை மனிதனிடத்தில் வருகிறது? மனிதனுக்கு பாவத்தை உணர்த்த, தன்னுடைய தவறை உணர, மனிதன் இடத்திலிருந்து உண்மை கொண்டு வரப்பட, உண்மை அவன் அறிக்கை செய்ய வேண்டும். ஆனா அறிக்கை செய்தானா? செய்தான். என்ன செய்தாமா? அந்த 12, 13 வசனங்களிலே ஆதாமும் ஏவாளும் என்ன சொல்றாங்க? நான் புசித்தேன். அது அவங்க மன வந்து சொன்னாங்களா? சொல்லல. There is a process. கடவுள் பேசுகின்றார், ஆவியானவர் உணர்த்துகின்றார், மனிதன் உணர்கின்றான், அறிக்கை செய்கின்றான், ஒப்புக்கொள்ளுகின்றான். மனிதன் அவனுடைய பூரண நிலையிலே அவனுடைய உத்தரவாதம், அவனுடைய கடமை, அவனுடைய பொறுப்பு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை அவனுக்கு உணர்த்தி தான் செய்தது தவறு என்பதை அங்கு பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்துகின்றார். அடுத்தது நாம் என்ன பார்க்கிறோம்? நிகழ்ச்சியின் மூலமாக தேவனாகிய கர்த்தரும் ஆதாமும் உரையாடுதலை நாம் கண்டு கொள்ளுகின்ற ஆழமான உண்மைகள் என்ன? பரிசுத்தாவியானவர் விளக்குகின்றார். ஆதாமுக்கு விளக்குகிறார், நமக்கு விளக்குகிறார். யார் இந்த கடவுள்? பரிசுத்தர். இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தருகிற உண்மை, கடவுள் பரிசுத்தர். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருடைய பார்வையிலிருந்து ஒன்றும் மறைக்கப்பட முடியாது, தப்பிக்கொள்ள முடியாது. None can escape, nothing could be hidden. பெரிய ஒரு உண்மை, பெரிய உண்மை. God is just, நீதியுள்ள தேவன். அதை நம்ம கற்றுக்கொள்ளும். He will never compromise with sin. பாவத்தோடு ஒப்புரவாக முடியாத ஒரு நீதியுள்ள தேவன் என்பதை ஆதாமும் ஏவாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய குற்றம் தண்டிக்கப்பட்டே தீர வேண்டும், வேற வழியே கிடையாது. கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய நீதி, கடவுளுடைய சர்வ ஞானம், கடவுளுடைய காண்டம்னேஷன் அல்லது நீதி தீர்ப்பு, இவைகள் இந்த வசனங்களிலே நம்ம படிக்கின்றோம். 17ஆம் வசனத்தில், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வெளிச்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். 19ஆம் வசனத்திலே, நீ பூமியில் இருந்து எருக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். எல்லாவற்றையும் தமது மகிமைக்கென்று நடப்பிக்கிற ஒரு கடவுள். நிகழ்ச்சி நடக்கலனா கடவுள் இப்படிப்பட்ட நீதி உள்ளவன் எப்படி தெரியும்? இப்படிப்பட்ட கடவுளுடைய நீதியான தீர்ப்பு அங்கு கொடுக்கப்பட்டாலும் அங்கு இரக்கம் காட்டப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். என்னமா இரக்கம் காட்டப்படுகிறது? இப்ப கடவுள் பேசி நிற்காரு ஆதாமு கிட்ட, அதுவே இரக்கம். கடவுள் கூப்பிட்டு பேசி நிற்கிறாருங்க, அது ஒரு இரக்கம். மாபெரும் தண்டனையில் இருந்து, மாபெரும் அழிவில் இருந்து ஆதாமையும் ஏவாளையும் அவர் பாதுகாத்து அவர்கள் தொடர்ந்து வாழும்படியான இரக்கத்தை காட்டுகின்றார். தண்டனையின் அழிவில் இருந்து தடுப்பது இரக்கம். வாட் இஸ் mercy? That which sustains the judgment. அல்லது தேவனுடைய நீதி தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்துவது இரக்கம். அப்படியே பஸ்பமா போயிடலாம் ரெண்டு பேரும். எவ்வளவு பேர் போயிட்டாங்களே பழைய ஏற்பாட்டுல. அந்த உடன்படிக்கை பெட்டியை அப்படி எட்டி பார்த்தவங்க காலி எல்லாரும். அதே கடவுள் தான் இங்க நின்று பேசி நிற்கிறார். சீனாய் மலையில சொன்னாருங்களே, இந்த பர்வதத்தின் மேல ஒரு மிருகமாகிலும் ஒரு மனிதனால கால் வச்சா அவுட். அதே கடவுள் தான் ஆதாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான இரக்கம் உள்ள ஒரு தேவன். அவர் கிருபை உள்ள தேவன். ஏன்பா கிருபை உள்ளவர்? பாவம் செய்த ஆதாமை, தன்னுடைய கட்டளையை மீறின ஆதாமை தேடி வருகிற ஒரு கடவுளை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு உண்மையை உணர்த்தி, அவனிடத்திலே பரிவு காட்டி, அவனுக்கு பரிகாரம் அளிக்கின்ற ஒரு கடவுளை நம்ம பார்க்கிறோம். கிருபை உள்ள தேவன் இல்லைங்களா? 21ஆம் வசனத்திலே கடவுள் அவனுக்கு என்னமா செய்றார்? போடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. மிஸ்டர் பிரைட்டன் சொல்லி ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், வெரி ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசர், இங்க கமாண்டண்டா இருந்தார்.
அவரோட எனக்கு சில பழக்கம். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் ஒரு பெண்ணை விரும்பி அவன் கல்யாணம் செய்ய முற்பட்டான். அவர் சொல்லிட்டாரு, என் முகத்துல நீ முழிக்காத பண்ணிட்டேன். ஐ நோ ஹிம். பல முறை அவரோடு நான் பேசியிருக்கிறேன். ஒரே மகன் தான், தப்பு செஞ்சுதான். என் மூஞ்சில நீ தயவு செய்து முழிக்காதப்பா, உனக்கு எது சரின்னு தெரியுதா, அப்படியே போராஜா, நீ கோ ஆன் யுவர் வே. பிரைட்டும் மனிதன் தான், மகனும் மனிதன் தான். மனிதன் முகத்துல முழிக்க விரும்பலங்க. பரிசுத்த கடவுள் எப்படிங்க பாவம் மனிதனுடைய முகத்துல விழிக்கிறது? கிருபை விளங்குதுங்களா? இதாங்க கிருபை. தேடி வருகிற விபச்சார பெண்ணாகிய சமாரிய பெண்ணை தேடி வருகிற ஒரு கடவுள், ஆயக்காரனாகிய சகேயுவை தேடி செல்கின்ற ஒரு கடவுள், தீவிரவாதத்தினாலே 38 வருடங்கள் படுக்கையிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற மகனை தேடி செல்கிற ஒரு கடவுள். தட் இஸ் கிரேஸ். உன்னை தேடி இன்றைக்கு கடவுள் வந்திருக்கிறார். கிருபை. ஆதாம் மனம் திரும்பினானா? மனம் திரும்பினான் அப்படின்னு ஒரு வியாக்கியானி சொல்றார். 20ஆம் வசனத்துல அவள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள், அதாவது ஐயோ வாழ மாட்டான், செத்து போயிடுவோன்னு ஆதாம் நினைத்திருந்தால் ஏவாளுக்கு அந்த பேரை வைக்க முடியுங்களா? என்ன செய்தான்? எப்ப பேர் வச்சான் பாத்தீங்களா? அது எப்படி வருது பாத்தீங்களா? Spite of their sin, in spite of their death sentence, yet they are going to live. That is by sheer grace of God. மேலே 15ஆம் வசனத்துல இந்த சர்ப்பத்தினால் வந்த பாவத்திற்கு கடவுள் ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தினார். நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகின்றதை விட ஆதாம் மிக தெளிவாக புரிந்து கொண்டான். யார் இந்த கடவுள்? அவர் ரட்சிக்கிற கடவுள், அவர் இரக்கமுள்ள கடவுள், அவர் மன்னிக்கிற கடவுள், அவர் வாழ்விக்கிற தெய்வம். ஆனால்தான் அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். செத்து போயிட போறேன்னு அந்த பேரை வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே. இட் இஸ் a mark of repentance and faith. தேவனுடைய வார்த்தையின் மீது, தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மீது அவன் விசுவாசம் வைத்தவனாக மறுபடியும் ஈவாக பெற்ற வாழ்க்கையை வாழ தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அவ்வளவுதான் கிருபை. 21ஆம் ஒரு கருத்துதான், குற்றவாளி குற்றமற்றவனாக அவன் விடுவிக்கப்பட கடவுள் தமது குமாரனை அனுப்ப போகிறார். தாம் செய்ய போகிற பாவ பரிகாரத்தை அடிப்படையாக வைத்து அவனுக்கு ஒரு ஆடை வழங்கப்படுகிறது. நீதியின் ஆடை அல்லது நீதிமானாக்கப்படுதல் என்கிற புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் ஒரு சின்ன காட்சியாக அவன் நம் முன் நிறுத்தப்படுகிறான். ஐயா, குற்றவாளி வாழுகிறானா? எப்படியா வாழ முடியும்? நீதிமானாக்கப்படுவதனாலே. அந்த குற்றவாளிக்காக இன்னொரு ஆடு தன்னுடைய உயிரை இழக்க வேண்டும், அல்லது கடவுள் தமது ஒரே பேரான குமாரனை பாவ பரிகாரியாக அனுப்ப போகிறார். அந்த பாவ பரிகாரத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு உனக்கு விடுதலை. அவ்வளவுதானுங்களா? 22 முதல் 24 வசனங்களிலே அவன் பாவத்திலே ஒரு நித்திய ஜீவியாக மாறாதபடி கடவுள் அவனை தடுத்து நிறுத்துகின்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 22, 23 வசனங்களிலே இந்த ஜீவ கனியை அவன் புசிக்காதபடி அவனை அனுப்பிவிடுகின்றார். அனுப்பி விடுவது தேவனுடைய கிருபை. அவ்வளவுதானுங்களா? அனுப்பிவிட்ட பிற்பாடும் அங்கு கேருபீனை தேவன் வைக்கின்றார். தேவனுடைய பிரசன்னத்தை ஆதாம் காணும்படியாக, உணரும்படியாக தேவன் இன்னும் மனிதனோடு கூட உறவு கொள்கின்றார். கிருபை. எப்படி நான் நாசமா போனா அப்படி தொட்டிலே அவரே, ஆதாமே நீ என்னை பத்தி நினைக்கிறியா? இங்க வந்து பாரு, கேருபீன் இருக்கும், சுடரொளி பட்டை இருக்கும், ஜீவ கனிக்கு போகின்ற வாசல் அங்கு உண்டு. ஆமா, there is a hope. ஆனா ஏன் நான் உன்னை ஏதேனிலிருந்து விளக்கினேன்? It is my discipline. கிருபை உனக்கு காட்டப்படுகிறது. ஆனால் கிருபை சிற்றை என்கிற கட்டுப்பாட்டின் கீழே நீ வாழ வேண்டும். இந்த பாவ உலகத்திலே நீயே வருவித்துக் கொண்ட தீமையின் மத்தியில தேவனுடைய சாபமாகிய சாவிலிருந்து நீ தப்பிக்கும் வழி கிடையாது. நீ கிருபை பெற்றிருந்த போதிலும் கட்டுப்பாட்டின் கீழ். என்னங்க கட்டுப்பாடு? சுகத்திலிருந்து அவன் விலக்கப்படுதல். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அதாங்க வருது. ரிமூவல் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ். அதை நம்ம பார்க்கிறோம் 23ஆம் அதிகாரத்தில். தொடர்ந்து தன்னுடைய தீமையை வளர்த்துக் கொள்ளாதபடி கடவுள் அவனை தடுத்து நிறுத்தியிருந்தார். அல்லது 16, 17 வசனங்களிலே அவனுடைய உலக வாழ்க்கையிலே வேதனையை அவர் அனுப்புகின்றார். மூன்றாவது, மண்ணுக்கு மண்ணாய் திரும்புவாய், அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுகின்றார். அதாவது தீமை தொடராதபடி, பாவம் தொடராதபடி அதற்கு ஒரு முடிவு. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தலைவனை செபிப்போம். ஆதாம் மனம் திரும்ப கடவுள் அழைத்தார். ஆதாம் தன்னுடைய கிருபையை பெற்று வாழ தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஆதாம் தேவனுடைய பிரசன்னத்தை அறிய, உணர அங்கு ஒரு வாய்ப்பளித்தார்.
ஆதாம் ஜீவ வழியை அறிந்து கொள்ளும்படியான ஒரு நிலையை அவனுக்கு காண்பித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை நீ அறிந்திருக்கிறாயா? ஆவியானவர் உனக்கு உணர்த்துகின்ற பாவங்களை நீ அறிந்திருக்கிறாயா? உன்னுடைய பாவங்களுக்கு நீ காரணம் என்பதை உணர்ந்திருக்கிறாயா? ஆண்டவரிடத்திலே வாதாடுவது அர்த்தமற்ற ஒரு காரியம். எல்லாவற்றையும் அறிந்த கடவுளுக்கு முன்பாக மறைக்க முற்படுவது பைத்தியக்காரத்தனம். தேவனுடைய நீதியில் இருந்து தப்பித்துக் கொள்ள மனிதன் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் பயனற்றவை. தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள ஆதாம் அழைக்கப்பட்டான். இன்றைக்கு நீயும் நான் அழைக்கப்படுகின்றோம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்து. தேவன் நமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற நீதிக்காக கடவுளை துதிப்போமா? தேவனுடைய சிக்ஷைக்கு விசுவாசிகளாக நாம் பாவத்திலே விழுந்து தேவனுடைய சிக்ஷைக்கு ஆளாக இருப்போமானால் அதற்கு மனம் வந்து கீழ்ப்படிவோமா? ஆண்டவரே, இந்த பலவீனத்திலே என்னை தாங்குகின்ற பலனை தாரும், கிருபையை தாரும் என்று கெஞ்சுவோமா? எல்லாவற்றின் மத்தியிலும் வாழ்வதற்கான ஒரு எதிர்கால நம்பிக்கை மாத்திரமல்ல, வாக்கு உண்டு. இந்த உலகத்தில் அல்ல, மறு உலகத்திலும் நான் தேவனோடு கூட நித்தியமாக வாழ முடியும். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையுள்ள இரட்சகரே, உம்முடைய அன்பின் அழைப்புக்காக, உமது குமாரனாகிய இயேசுவின் மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ணின ரட்சிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய துணிகரமான பாவங்களை நீர் மன்னியும். எங்களுடைய சுய சித்தத்தினாலே நாங்கள் வருவித்துக் கொண்ட தீமைகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அறிக்கை செய்து உம்முடைய இலவசமான மன்னிப்பை பெற்றுக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்திலே நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக, நம்பிக்கையுடையவர்களாக, நித்திய வாழ்வின் மகிமையை எதிர்நோக்கினவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.